Hello friends, welcome to Psychology in Tamil and Dr Jithendra. இன்னைக்கு என்னுடைய குரு வந்திருக்காரு. This is the first time we are doing an interview. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. பட் the most important thing is அவரோட அவைலபிலிட்டி இருந்ததும் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதனால தான் கவர் பண்ணிடுறோம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், சாரோடைய ஒன்ஸ் எழுதின புத்தகம் இப்போ ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அந்த புத்தகம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நார்மலான மனிதனோட மனச்சிதைவிலிருந்து அந்த மனிதன் எப்படி வெளியில் வந்தார் அப்படிங்கிறதும் அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட வழிகள் என்ன அப்படின்றதும் தான் அந்த புத்தகத்தில் இருக்கு. சைக்காலஜி தமிழ்ல நிறைய வீடியோஸ்ல நான் டாக்டர் தாமஸ் சார் பற்றி நான் நிறையவே பேசியிருப்பேன். என்னுடைய ஒரு ரொம்ப முக்கியமான குரு அவர் தான் அப்படின்றத பற்றியும், என்னோட வாழ்க்கையில நான் கற்றுக்கிட்ட நிறைய பாடங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அப்படின்றத பற்றியும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விளாகை நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அவருடைய கான்செப்ட்ஸை நான் நிறைய இடத்துல பேசியிருப்பேன். ஸோ அவருடைய அகாடமிக்கில் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றது சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன ஒரு சிறந்த மனிதர் அப்படின்றத சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோல் இன்டர்வியூவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கரெக்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாகவும் ஒரு ப்ரொஃபஸராகவும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாகவும் சைக்காலஜிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்திருக்காரு கடந்த 7-8 வருஷங்களாக. இந்த அகாடமிக் லைஃப் அப்படிங்கிறது நீங்க இந்த புத்தகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா கூட அவருடைய ஃபுல் ஓவர்வியூ கிடைச்சிடும். அவர் எந்த மாதிரியான மனிதர் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதுதான் ரொம்ப அவசியமான விஷயம் நினைச்சேன். அதுதான் இதுல ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்லிடுறேங்க. அதாவது நம்ம சந்திரமுகி படத்துல எல்லாம் அப்படியே பார்த்தா அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் யாராலையும் சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு மனிதரை பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ள ஆழத்துல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை அவங்க கவர் அப் பண்றதுக்கு எந்தெந்த விஷயங்கள் செய்யறாங்க, அவங்க மனசுல என்ன தீய எண்ணங்கள் இருக்கு அப்படிங்கறது ஓரளவுக்கு பார்த்த ஒரு 15-20 நிமிடத்திலேயே ஓரளவுக்கு புரிஞ்சக்கூடிய சக்தியும், ஆனால் ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரி யாராவது நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டல் மோடுக்கு போயிடுவோம் இல்லைங்களா. அதை தாண்டி அந்த மனிதருக்குள்ள இன்னும் இருக்கும் பாசிட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அது அந்த மனிதருக்கே புரிய வைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான வேலையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் டாக்டர் தாமஸ். அந்த மாதிரி அவர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றியதை நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது வாழ்க்கையில பேலன்ஸ்டாக இருக்கிறது, 2 எக்ஸ்ட்ரீமையும் புரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரீமையும் புரிஞ்சுக்கிட்டாலும் எப்பயுமே வாழ்க்கையில சென்டர் பாத்தில் நடக்கிறது, இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன் நான். ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மற்ற மதத்தை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்ன்றது. இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்தப்படுத்தி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவர் டாக்டர் தாமஸ் அப்படின்றத சொல்ல வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைச்சேன். அவர் தான் முதல் முறையாக, நான் ஒரு கிறிஸ்டியன் தான், ஆனால் நான் பகவத்கீதையும் படிச்சிருக்கேன், மகாபாரதமும் படிச்சிருக்கேன், நான் குரானையும் படிச்சிருக்கேன். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்களும் அந்த புத்தகங்கள் படிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜும் சரி, அந்த மனிதர்களை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷனாக அமைவதற்கும் சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் டாக்டர் தாமஸ். சொல்லணும்னா எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், பட் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சார், வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் Jithendra. I'm very happy to be here, and I'm very happy that you're doing very well in your programs. I've seen 1 or 2. It's excellent. My wife regularly sees it. Thank you. And I'm really happy to be here, and I'm really thankful for having invited me. Thank you. And Jithendra, when he was studying in Madras University, was one of our best and enterprising students. He is very independent, very creative, and always looks for new ways of doing things. I always found him to be independent person and a creative person. I wish him all the best. He is doing very well with these programs. I think he has got more than 3 million subscribers. So many subscribers. So I'm very happy that he is spreading psychology around, and I'm really happy that he's also got his doctorate. And as we see, teachers are always proud when their students do better than themselves. So when we say Guru Udaya மீறி ஒரு இது when they are attaining some
some achievement, Guru is really happy. I mean, their teachers are really happy. I'm really happy that he's doing well and helping a lot of people in society. So once again, welcome and thank you. Thank you so much, sir. சாரோடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இல்லை அப்படின்றதுனால அப்பப்போ ஆங்கிலம் வரும். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ண பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்பவே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுறேன். நமக்கு கரு தான் முக்கியம், மொழி முக்கியம் இல்லை அப்படின்றதுனால நம்ம கருவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சார், ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசனை அப்படின்னா வந்து இன்னைக்கு அப்நார்மாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் ஈவன் தென் இன்னைக்கு கூகுளோடைய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம், ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். எல்லாருமே தன்னை செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க தட் தே ஹேவ் சர்டன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது. அது செல்ஃப் டயக்னோஸ் பண்ணிக்கிறது மட்டுமே இல்லாமல் தே ஆல்சோ ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலோ, தனக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னாலோ தே இமீடியட்லி கோ ஆன்லைன் அண்ட் see that they have these kinds of problems. So abnormality அப்படின்னா என்ன, அப்நார்மாலிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Okay. Thank you, Jithendra. And see, what is normality and what is abnormality, and the விஷயமே in the field of mental health is a controversial. இது என்ன abnormality என்றால் என்னன்னு, நார்மாலிட்டி என்னவென்று இதுலேயே நிறைய differences of opinion in the field of mental health. So there are various explanations, பலவிதமான explanations of normality and abnormality இருக்கு. So அது ப்ராட்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம்னா ஒரு 3-4 விதத்தில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கடையில் நீங்கள் ஏதாவது அப்பேரல் வாங்க போனால், ஒரு ஜவுளி கடையில் போனால் எல்லாமே ஒரு இடத்துல போட்டால் உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நம்ம வேறு வேறையாக பிரிப்போம். சாரின்னு பிரிப்போம், சல்வார்ன்னு பிரிப்போம், வேறு வேறையாக பிரிப்போம். ஸோ அந்த மாதிரி பிரிக்கும்போது we get a better understanding of அந்த இதில் என்ன இருக்குன்னு, இல்லையா? இல்லாட்டா கன்ஃபியூஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் அப்நார்மாலிட்டி பற்றி different viewpoints இருக்கு. They are not mutually exclusive. They are complementary only, but they are different perspectives or viewpoints. அந்த விதத்தில் பார்த்தோன்னா 4 விதமாக அப்நார்மாலிட்டியை பிரிக்கலாம். 4 viewpoints regarding abnormality பிரிக்கலாம். One is normality means health. That is, ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஹெல்த் வைஸ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒன்றும் சிம்டம்ஸோ பிரச்சனையோ ஒன்றும் இல்லைன்னா we say that he is normal. இப்போ ஒரு டாக்டரை பார்க்க போகும்போது கேட்பார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? அப்போ நீங்கள் சொல்லுவீங்க தலை வலியோ இல்லாட்ட வேறு ஏதாவது வாந்தியோ ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. ஸோ தட் இஸ் அ சிம்டம், இல்லையா? ஸோ ஒரு மனிதனுக்கு எந்த விதத்துலேயும் ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றுமே இல்லையானா we say that is normal. This is the medical viewpoint regarding what is normality and abnormality. ஒரு மனிதனுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லையானா, சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லையானா, that person we consider as normal. ஆனால் வேறு சில ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா அது நார்மல்னு சொல்லிக்க முடியாது. இன்னொரு வியூ பாயிண்ட் என்னென்னா ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங். ஒரு மனிதனுக்கு கடவுள் பல இது கெப்பாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா கெப்பாசிட்டிஸும் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங்காக இருக்கிறது தான் நார்மல்னு சில பேர் சொல்கிறாங்க. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க, அது அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்தால், எல்லாமே இருக்கான யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு பிரயோஜனமே இல்லையே. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் அதை யூஸ் பண்ண ரெகுலராக யூஸ் பண்ணி இதுலன்னா உங்களுக்கு மைலேஜ் ஜாஸ்தி வரும், ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங்கில் உங்கள் வண்டி ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க, இல்லையா? அதே மாதிரி தான் சில பேரில் நம்ம சமுதாயத்தில் பார்க்கலாம், எல்லா விதத்தும் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கும், ஆனால் they are not utilizing, சும்மா இருக்காங்க. நம்ம சொல்லுவோம் இல்லை, தண்ட சோறு ஒன்றுமே செய்யலையா, எல்லா கெப்பாசிட்டி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவருக்கு, ஆனாலும் அவர் ஏன் இந்த மாதிரி அது we feel it is abnormal, இல்லையா? எல்லாமே இருக்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆனாலும் அவர் என்ன இந்த மாதிரி ஒன்றும் அவருடைய கெப்பாசிட்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்காரு.
வி ஃபீல் அது ஏதோ சாதாரண ஒரு விஷயம் இல்லைல்ல, அது அப்நார்மல் என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங் எல்லாராலையும் முடியாது. ஃப்ராய்டு சொல்கிறாரு ஆப்டிமல் இது இஸ் ஆக்சுவலி இல்யூஷனு, பட் வீ கேன் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் லெவலில் நம்ம கெப்பாசிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் மேஸ்லோன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். உன்னுடைய கெப்பாசிட்டிஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். பட் அது எல்லாரும் முடியாது. அந்த விதத்தில் பார்த்தோன்னா எல்லாருமே we can say is abnormal because we may not be functioning at the optimal level. ஆனாலும் அதுக்கு முயற்சி செய்து ஒரு நோய் நொடியும் இல்லைனாலும் நம்ம கெப்பாசிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இது பண்ணும்போது தட் இஸ் நார்மல்னு சொல்கிறாங்க. இன்னொரு வியூ பாயிண்ட்டு. தேர்ட் வியூ பாயிண்ட் நார்மாலிட்டி அப்நார்மாலிட்டி என்னன்னா, நார்மல் இஸ் ஆவரேஜ். திஸ் இஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, இந்தியன் ஆவரேஜ் வெயிட் இஸ் ஆவரேஜ் ஹைட் இஸ் ஸோ மச்ன்னு சொல்கிறோம். ஸோ அது என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் ஃபால் வித்இன் திஸ் ரேஞ்ச், ஆவரேஜ் ரேஞ்ச் இல்லையா ஆஃப் ஹைட்டு. ஸோ அது எக்ஸ்ட்ரீம்ஸில் போனால் வி சே தட் இஸ் அப்நார்மல்னு. இப்போ உதாரணமாக இஃப் யூ வாண்ட் டு இதில் இப்போ மன ரீதியாக பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் யாரோ காதில் பேசுகிற மாதிரியோ இல்லாட்ட நம் கண் முன்னாடி ஏதோ உருவம் தெரிகிற மாதிரியோ நம்மளுக்கு யாருக்குமே அந்த மாதிரி அனுபவம் கிடையாது. அது அந்த மாதிரி அனுபவம் உள்ள மனிதர் இருக்காங்க. அதனால தானே நம்ம சொல்கிறோம் ஹாலுசினேஷனு, டெலியூஷனு இந்த மாதிரி சொல்கிறோம். ஆனால் அது பார்த்தா நார்மல் இதில் அந்த ஆவரேஜ்னா ஒரு 60 to 65% ஆஃப் த பாப்புலேஷன் ஒரு மேக்ஸிமம் 70% ஆஃப் த பாப்புலேஷன் அவங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்காது, எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும். அதான் சில பேருக்கு மட்டும்தான் யாரோ காதில் பேசுகிற மாதிரியும், சில பேருக்கு மட்டும்தான் கண் முன்னாடி ஏதோ உருவம் தெரியும், பாக்கி ஆளுங்க பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லையா, யாருமே பேசலையே, உங்களுக்கு மட்டும் ஏன். ஸோ திஸ் இஸ் another view of abnormality. நார்மாலிட்டின்னா ஆவரேஜ். அது எது வேணாலும் இருக்கலாம், ஹைட்டும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா. இப்போ ஓவர் வெயிட்னா என்ன சொல்கிறோம், ஒரு ஆவரேஜ் இருக்குது, அதுலேருந்து எக்ஸஸ் பண்ணால் தானே பாடி மாஸ் இன்டெக்ஸ் எக்ஸஸ் பண்ணும்போது தான் நம்ம ஓவர் வெயிட்னு சொல்கிறோம். அதே மாதிரி நார்மாலிட்டி இஸ் ஆவரேஜ். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் கல்ச்சர் ஆல்சோ. இப்போ நம்ம ஆவரேஜ் வெயிட்டும் அமெரிக்கன் ஆவரேஜ் ஹைட்டும் பார்த்தோன்னா, இந்தியன் ஆவரேஜ் ஹைட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அமெரிக்கன் ஆவரேஜ் ஹைட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கல்ச்சர் அண்ட் சொசைட்டி இல்லையா. இப்போ that is another view. And lastly, another view of abnormality or normality is a process. cross sectional ஒரு இதுல நம்ம பார்க்க கூடாது. அது அந்த ப்ராசஸ்ல எப்படி எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் எப்படின்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் that is normality or abnormality. உதாரணமாக நான் சொல்றேன்னு, இப்போ நம்ம எல்லாரும் சின்ன வயசுல பெட் வெட்டிங் பண்ணியிருப்போம். அது ஒரு 4-5 வயசு வரை யாரும் ஒன்றும் நம்ம பெற்றோர்களோ யாரும் ஒன்றும் அது சொல்கிறது அதை பற்றி ஒன்றும், பிகாஸ் தட் இஸ் நார்மல். அந்த டைமில் நம்ம ஆர் ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி இஸ் நாட் adequate enough, so it is normal that we bed wet. பட் இது ஒரு 5 வயசு முடிஞ்சும் 8, 10, 12 வயசுலையும் இந்த மாதிரியான அப்போது ஏதோ சம்திங் இது சரியில்லைன்னு சொல்லதானே இதை நம்ம diagnosis and neurosis, bed wetting, we go and meet some person, so avanga check பண்ணுவாங்க whether our our urinary tract, whether there are any problems, whether it's due to emotional factors and so we have to look at it also from the developmental perspective. So இப்போ சாதாரணமாக நம்ம சின்னதாக இருக்கும்போது we are frightened of the dark or strangers. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் முகம் வந்தால் சின்னப்போ ஒரு வயசு இதில் 1.5 to 2 years we get scared இல்லையா. children will start crying.
When the child is newly born, that time it's not able to distinguish, they won't cry. But between, once it has grown between 1.5 years to 2 years, or strange face vandana, they might start crying. And the same thing also of the dark, but that is normal during that age. We don't say that we don't go and meet somebody. Suppose யாராவது போய் மீட் பண்ணா அது வயசு உடைய அந்த இதுமா, அது வயசு கொஞ்சம் இதாகும்போது அது தானாவே சரியாயிடும்னு சொல்லுவாங்க. பட் சப்போஸ் ஒரு காலேஜில் சேர்றீங்க, இது பண்றீங்க, அந்த டைம்ல டு மீட் பீப்புள் அண்ட் டாக் டு பீப்புள், ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஸோ வி ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் ஒரு பயமா இருக்கு. ஸோ தட் பிகம்ஸ் சோஷியல் ஃபோபியா இல்லையா? நம்ம சோஷியல் ஃபோபியான்னு சொல்லுவோம். பிகாஸ் ஃபியர் ஆஃப் ஸ்க்ரூட்டினி, வேற ஆளுங்க நம்மளை பத்தி என்ன நெகட்டிவா பேசுவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவங்க ஃபேஸ் பண்றதுக்கே ஒரு சப்போஸ் ஒரு செமினார் இருக்கு, இல்லாட்ட ஏதாவது ஒரு இது கிளாஸ் முன்னாடி பேசணும்னா நம்மளுக்கு சில பேருக்கு வி வில் ஃபீல் வெரி ஆங்ஷியஸ் இல்லையா? So, but at the same time, at an earlier age, it is not considered, abnormal. So, this is another viewpoint regarding abnormality. So, Surukama Sunna, normality is health. Abnormality means there is some symptom, some issue which you are complaining. ஓகே, இப்போ ஃபிசிக்கலினா ஹெட் ஏக்குன்னு சொல்லுவீங்க, வாமிட்டிங்னு சொல்லுவீங்க. இது இதுலன்னா நீங்கள் பயம்னு சொல்லுவீங்க, இல்லாட்டா இது யாரோ காதில் பேசுகிற மாதிரின்னு சொல்லுவீங்க, இல்லாட்டா யாரோ என்ன ஏதோ குறி வச்சு ஏதோ என் வாழ்க்கையை நாசமாக்க பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம் இல்லையா? தட் இஸ் வாட் யூ ஆர் கம்ப்ளைனிங் டு த டாக்டர் ஆர் டு தி மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல். இன்னொன்று வியூ பாயிண்ட் என்னன்னா, நார்மாலிட்டி இஸ் ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங். ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங்னா நம்முடைய கெப்பாசிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால் மேக்ஸிமம் என்ன இது கடவுள் நம்மளுக்கு கெப்பாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஆப்டிமலாக யூட்டிலைஸ் பண்ணுறோம். அது எல்லாரும் எல்லா விதத்திலையும் முடியலையானாலும் அட்லீஸ்ட் நம்ம முயற்சி செய்து எவ்வளோ நம்மளால முடியுதோ அது நம்ம செய்கிறோம். தட் இஸ் ஆப்டிமல் ஃபங்க்ஷன். இன்னொன்று, அப்நார்மாலிட்டி இஸ் அவே ஃப்ரம் தி ஆவரேஜ். நார்மாலிட்டி இஸ் ஆவரேஜ், அப்நார்மாலிட்டி இஸ் அவே ஃப்ரம் தி ஆவரேஜ். சாதாரண நம்ம சொசைட்டியில் இது எக்ஸ்ட்ரீம்ஸில் போயிட்டோன்னா தட் வி வில் சே இஸ், உதாரணம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இது நம்ம காதில் யாரோ பேசுகிற மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி கேட்காது இல்லையா? ஸோ அது ஒன்று. லாஸ்ட்டில் அப்நார்மாலிட்டி நார்மாலிட்டி அந்த ப்ரோசஸில் பார்க்கணும், கிராஸ் செக்ஷனெல்லாம் மட்டும் பார்க்கக்கூடாது. சில வயதில் அது நார்மலாக தான் இருக்கும், அது இன்னொரு கொஞ்சம் டெவலப்மெண்டல் ப்ரோசஸில் பார்க்கும்போது தட் மே become abnormal. So இந்த 4 விதத்துல தான் we can categorize, பிரிச்சு பார்க்கலாம் what is normality and abnormality. இது காம்ப்ளிமெண்டரி தான். மென்டல் ஹெல்த் பொறுத்து சொன்னா all everything whatever you see as mental aberrations, or they are all disorders. They are not disease. They are all disorders. Disorders means there is no one essential cause. Disease, there is one essential cause, except for one condition in which, it's called general paralysis of the insane. So in which it was due to the syphilis virus. So because of that only there was abnormality, and once that was removed, the person's it was treated and they recovered, all their mental aberrations disappeared, except for this which is called general paralysis of the, all the others are disorders. That means we cannot say that it is due to one single cause. இப்போ கால்ட்ரானா இட் இஸ் டிசீஸ் நாட் அ டிசார்டர், பிகாஸ் இட் இஸ் டியூ டு ஒன் பேத்தோஜன், ஒன் இது இல்லையா? இப்போ திஸ் ஆல்சோ இஃப் யூ சே, இப்போ நம்ம கொரோனான்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் ஆல்சோ டியூ டு ஒன் சிங்கிள் காஸ்னோ, தட் அந்த வைரஸ்னால தானே. So disease and disorder, there are differences. In the realm of mental health, as I told you, everything is disorder, not due to one particular cause. ஆனால் இந்த ஃபங்க்ஷனிங் அப்படின்ற பிரச்சனை வந்து
இன்னைக்கு ஆக்சுவலி பார்க்கும்போது வந்து பிகாஸ் ஆஃப் எனார்மஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருக்கிறதுனால எவ்ரிபடி ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் வந்து என்னால் வந்து என்னுடைய ஆப்டிமல் லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியறதில்ல அப்படின்றத ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் காலையில் எழுந்துக்கும் பொழுதோ இல்லாட்டா வேலைக்கு வரும்பொழுதோ வந்து ஒய் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒய் டு ஐ ஹாவ் டு டூ ஆல் திஸ், எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பின் பாயிண்டிங் லெவல், அதாவது ரைட் நவ் இந்த இடத்துக்கு அப்புறமா யூ டெஃபினெட்லி நீட் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ சாதாரணமா இப்போ டாக்டர் ஜிதேந்திர சொன்ன மாதிரி காலம்பரம் எழுந்துக்கும் போது இது எழுந்துக்கிறதுக்கு we don't feel like getting up. That I think most of us experience. That's what they say, rainy days and Mondays always gets us down. எல்லாருக்குமே see, everybody has a little bit of laziness and everybody has a little bit of இன்னைக்கு திருப்பி ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு மண்டே, எவ்ரிடே சாட்டர்டே சண்டே இருந்தால் நல்லா இருக்கும். அது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எனிவே அந்த மாதிரி இதனாலும் we shrug it off and we go. ஓகே நம்ம இது பண்ணலாம். அது அந்த மாதிரி இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு we will put on some music or something like that and then we will go, and once அது ஆகும்போது we are into the process. But when it happens to when it becomes a disorder suppose the person gets up, when a person gets up he is feeling so low, his night sleep is disturbed. There is he starts his usual time of getting up is about 6 o'clock. He starts getting up about 2 to 3 hours earlier, 4 o'clock, 3 o'clock. Night is disturbed, and then when he gets up in the morning, his mood is very low. See, we all have we all have periods of when we feel low, etc. That is quite normal, but this is excessive. It is qualitatively different. They will say, sir, in the madri sadness I have never felt, and that time I don't feel like getting up, I don't feel like brushing my teeth, I feel like keeping alone, thoughts of what is the point in living, thoughts of suicide or something, and it is excessive. So that is a qualitative change of mood and it is pervasive. So you will find this early in the morning and it should last for at least about 2 weeks. So when we diagnose a mood disorder or an affective disorder, they say that minimum this sort of qualitative change in mood should be there for minimum about 2 weeks. Then only, like for instance, even if you go in the physical healthலையும் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கொஞ்சம் ஃபீவரு இதெல்லாம் இருக்குது, அவங்க சப்போஸ் they may give some medication, paracetamol. சார் ஒரு 3 நாள் முடிஞ்ச பிறகும் இது உங்களுக்கு இது திருப்பியும் இருந்தால் then we'll do a blood test. இல்லாட்டனா இந்த பேராசிட்டமாலோட அது முடிஞ்சு போயிடுச்சுன்னா அது விட்டுருங்க. இல்லை சாப்பிட்டுட்டு 3 நாள் பொறுத்து 3-4 நாள் ஆனாலும் அது குறையலன்னு சொன்னால் அப்போ எங்களை பார்க்க வாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். So in the madri qualitative feeling of extreme sadness, and then lack of energy and lack of enthusiasm, that is ஒரு காலம்பர எழுந்திச்சு ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது lack of energy, இன்னும் எனர்ஜி இல்லை, எல்லாமே சோர்ந்து போன மாதிரி, all your energy has been zapped, your mood qualitatively low, ரொம்ப you have never felt pervasive sad mood இருக்கு, thoughts of this continues for, and lack of interest in day to day. யாராவது ஒரு ஜோக்கு சொன்னாலும் சிரிக்கிறதுக்கு தோணாது. ஸோ இந்த மாதிரி we say anhedonia. That means lack of enjoyment in day-to-day activities, lack of energy, pervasive sad mood. இதெல்லாம் ஒரு 3
2 weeks of the minimum இருந்தாதான் then we will say okay the person has a mood disorder ஏதாவது பண்ணலாம். முந்தா நேத்து இவர் நேற்று நைட்டு பாஸ் ஏதாவது இது ஷவுட் பண்ணாரு, அதனால காலம்பரம் எழுந்துக்கும் போது போகிறது ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவ்வளோ தோணலை. பட் சரி பரவாயில்லன்னு சொல்லி எழுந்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் மூடு, அப்புறம் சரியாயிடுச்சு. நம்ம எழுந்து பல்லு விளக்கி ஒரு இது மியூசிக்கு இல்லாட்டா ஒரு நியூஸ் பேப்பர் ஏதாவது படித்து யாராவது வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு இது வி ஃபீல் we are betterனா we cannot say that is due to disorder, mood disorder னு சொல்ல முடியாது. So we'll have to look at the time frame. அந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும். அண்ட் as far as mood related thingனா அட்லீஸ்ட் ஒரு 2 weeks ஆவது பார்ப்பாங்க. அவங்க கேட்பாங்க 2 வாரமா அட்லீஸ்ட் மினிமமாக இருக்கா, அதுவும் அவ்வளோ குவாலிட்டேட்டிவ்ல யூ ஹவ் நாட் ஃபெல்ட் லைக் திஸ். குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் இன் மூட் பெர்வேசிவாக இருக்கும், பெர்வேசிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் 2 weeks இருந்தால் then it is time to seek help. Okay, it's time to seek help. டயக்னோசிஸ் அப்படின்னு பண்ணும்பொழுது இஃப் யாராவது ஒருத்தர் வந்து இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கணும், இல்லாட்டா வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ஒரு சைக்காட்ரிஸ்டையோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்டையோ பார்க்கணும் அப்படின்ற டெசிஷனுக்கு அவங்க வரத்துக்கு எது காரணமாக இருக்கணும்? லைக் அதான் அவங்களால இது முடியாதுன்னு தோணும் போது தான் when they feel. see நம்ம எப்போ ஒரு ஆள்கிட்ட when we go to இப்போ ஒரு ஃபிசிஷியனே எடுத்துக்கோங்க, எப்போ நம்ம அவர்கிட்ட நம்ம இதுக்கு ஹெல்ப்புக்கு போவோம்? சப்போஸ் நேற்று நைட்டு சினிமா பார்த்த பிறகு இல்லாட்ட கொஞ்சம் லேட் நைட்டை உட்காந்த பிறகு காலம் எழுந்துக்கும் போது ஒரு தலைவலி இருக்கும். ஸோ சரி இதனால இருக்கலாம், அதனால சரி இப்போ ஏன் உடனே ஏன் போய் பார்க்கணும் சொன்னா நம்ம அது சரி ஒரு நாள் அடுத்த நாள் சீக்கிரமா தூங்கி காலம் இல்லையானா இல்லை, அது திருப்பியும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. பட் we have changed our behavior. நைட்டு ரொம்ப இது லேட்டாக தூங்கல, கரெக்டாக தான் அன்றைக்கி ஏதோ ஒரு நாள் லேட் நைட் ஆகிடுச்சு. பட் அதர் டேஸ் வி ஆர் பேக் டு அவர் நார்மல் ரொட்டீன். ஆனாலும் தலைவலி இருக்குது, அது காசிங் அஸ் டிஸ்கம்ஃபர்ட்னா அண்ட் இட்ஸ் எஃபெக்டிங் அவர் ஃபங்க்ஷனிங்னா அதனால் எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அது முடியல இது முடியலன்னு சொல்லும்போது தான் நம்ம ஒரு ஃபிசிஷியன் கிட்ட போகிறோம். சார் இது என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். அப்போ அவங்க செக் பண்ணுறாங்க, இது பண்ணும்போது then they will say okay this is migraine or this is that or it's tension headache or ஏதாவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு when we feel that we are able to எல்லாத்துக்குமே நம்ம ஓடி போய் we will not seek help. சிலதெல்லாம் இப்போ அவங்களும் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஃபீவர் வந்துடுச்சு 2 நாள் 3 நாள் அது ஃபீவர் கம்மி ஆகலைன்னா நீங்கள் திருப்பி வாங்க, அப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எடுத்ததும் நாட் ஆல் ஃபிசிஷியன்ஸ் வில் அட்வைஸ் இந்த இது ஒரு 3 நாள் பாருமா இந்த இது, அப்புறம் இல்லைன்னா நம்ம இப்போ செக் பண்ணிட்டு அப்புறம் வேற ஏதாவது பண்ணலாம். இல்லை அது 3 நாள்னா we won't go. ஸோ அதே மாதிரி இப்போ we feel sad or feel anxious or something like that. ஸோ அதனால அது அந்த டெம்பரரியா இருந்தா அது we won't feel that அது போயிடுச்சுன்னா we won't go. பட் ஸ்டில் ஆனாலும் it is happening na then we will automatically we will seek help. கண்டிப்பா this name throwing இருக்கு இல்லையா சார், நான் நிறைய பேர் சொல்லிடுறாங்க இப்போலாம் just because they are available on internet. So for example narcissism is a very common word that is being used nowadays. narcissism பத்தி பேசுங்களேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். Do you think இந்த மாதிரியான பேர் நிறைய கேட்டுட்டே இருக்கிறதுனால people can start imagining that they have problems? Yeah, it's possible. Like உதாரணமா சொல்லும்போது suppose a person joins medicine. இது இப்போதான் +2 முடிஞ்சு they join medicine. அப்போ when they read textbook of medicine they'll feel whatever அதிலெல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தோணும். It is but natural. So but it's not necessary that they may have any of those things. Exactly. Okay, so like that we hear of so many things. So we will naturally think oh idu irka adu irka nu thonum. But only when it is causing significant distress.
Okay, suppose that medical student feels that this and is causing significant distress. Adhe patti that repeated and it's coming for 2 weeks or more, and he is not able to concentrate on his studies, and he is not going to class regularly. So room la idu pannittu engum povama irukan. He is not attending ward rounds, nothing. It's affecting his functioning. Then professor will ask, enna and paiyan admission vaangittu இப்போ இல்ல சார் எனக்கு இது இருக்கு, கேன்சர் இருக்கு, இல்லாட்ட வேற ஏதோ இருக்கு, எதனால நீ சொல்ற? Something he may say. Yes. Okay, so something we will find that many, because now because of more awareness people are using all these terms, narcissism, adu idunalla. So it is but natural that we think that we have it. But but many times it is used in a very what you call flimsical manner. Loosely they may use this thing. It may not be actually that. But when it is causing problems, you know, they will know. It becomes a... Yeah. See, especially if you look, see, usually symptoms is what one complains of. But not in every aspect. Okay. There are something called personality disorders. Okay. In personality disorders, person is not complaining. Okay. Others are complaining. Okay. So அதான் பிரச்சனைன்றது ஒண்ணு தனக்கு இருக்கணும் இல்ல மத்தவங்களுக்கு இருக்கணும். Usually in other disorders, suppose I have obsession, or suppose I have schizophrenia, or suppose I have mood disorder or something, I only am experiencing. Okay. Because I am இது நான் ஒண்ணுமே இதுக்கு போகாம இருக்கிறதுனால, because of that my parents may be feeling இது என்ன இவன் ஒண்ணுமே படிக்காம அப்படியே ரூம்ல அடைச்சு மூடிட்டு இருக்கான்னு சொன்னா okay. Otherwise usually, but personality disorder na antisocial personality. Example na rowdy nu solla mudiyadhu. Antisocial person, they have lot of personality traits which are fitting antisocial personality. He doesn't complain. Society is complaining regarding him. Adanal da gunda act la potranga idula, because he is a nuisance to others. But in other situations, it is person is having distress. Others are also having distress because of that. Okay. In personality disorders, person is having no distress. Okay. He is manipulative, he is lying, he is doing, but he doesn't have any guilt feelings, nothing. Others are complaining. Why edutha poi dhaan solvan, manipulative irukan, adikadi getting into fights, stealing, idu cheating people. Okay. Others are complaining. He will never complain. Okay. If you go to the thing, எனக்கு ஒண்ணும் இல்லையா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. I remember now when I was in the man's இது வரும்போது there was a thing, personality disorder case. But he has no complaint. Wife only has complaints. Yeah. So in such cases, personality disorders, it is the others, because they are put into difficulty. He is not working, he is not doing anything, he is manipulating, cheating people, that sort of a thing. So promiscuous relationships with others. Sir, இப்போ இந்த promiscuous relationship or cheating or saying lies, இது கிட்டத்தட்ட இப்போ எல்லாருக்குமே இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? When does it become a personality disorder? Because இன்னைக்கு யூசுவலான சென்ஸ்ல வந்து most people given a choice are promiscuous, or they want to lie, or they want to cheat. அதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் நல்லவங்களா இருக்கலாம், பட் சான்ஸ் கிடைச்சதுன்னா there is a chance that everybody can do anything அப்படின்னு இருக்கும் பொழுது antisocial personality அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா what is the qualifications? ஏன்னா இது இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் இல்லையா? See, the antisocial personality there are some criteria for this. Okay. So this is a recurrent pattern of behavior in which the person is manipulative, doesn't feel guilt. Okay, so அது ஒரே ஒரு நிமிஷம் சார், doesn't feel guilt ன்றது is a very important thing. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கணும். அந்த தப்பு பண்ணோன்ற ஃபீலிங்கே இல்ல, அதாவது போய் சொல்லிட்டோன்ற ஃபீலிங்கே இல்லைன்னா it qualifies as a problem இல்லையா சார்? Because the earlier term for antisocial personality is
long time back, was moral insanity. Okay, moral insanity. Earlier term. Okay. Because they don't have any... மனசாட்சி இல்லாம இருக்குது. Okay. So it was called moral insanity. Okay. They don't feel guilt. Okay. Okay. But then subsequently that name changed. Okay. Okay. See, like the example, இன்னொரு இது சொல்லும்போது இப்போ நீங்க சொன்னீங்க something is accepted within society. Okay. See, just giving you an example. Earlier, homosexuality was considered a disorder. Yes. Earlier, if you look at earlier diagnostic systems, it was considered a disorder. Yes. Okay, but now people, it is not considered a disorder because it is not causing him distress and it is not affecting the person's functioning. So only we provide help when, because I have come across a few cases like this, the person is struggling against homosexuality. Okay. He is having that thing and he is struggling against it. He doesn't want it but still having it. Okay. So only then we will consider it as a... So then only he is coming to seek help. Can we say that அந்த இடத்துல வந்து self-acceptance is what is causing the problem and not the homosexuality? See, because he has both tendencies in him. No? Okay, maybe bisexual. Could be bisexual, or he is having this homosexual tendencies. He is maybe getting attracted to people of the same gender, but he is not comfortable with it. Okay. So that's why we say ego-syntonic and ego-dystonic homosexuality. Okay. Ego-syntonic means he's going along. He doesn't have any issues. Okay. He's happy and he's not, having any relationship with any forced relationship. Somebody else, yes, they are agreeing and so that is why it is not a disorder. It is not considered a disorder anymore. But when you are struggling against it and you are, misbehaving with kids and all that, then it becomes a legal issue as well as it becomes a So like this, things have evolved. So earlier it was antisocial personality, it was called moral insanity. Okay. So diagnostic systems have evolved as things, people... So can we say சமுதாயத்தை சார்ந்து தான் வந்து abnormality அப்படின்றதே சொல்ல முடியும் அப்படின்றது சொல்லலாம். So இந்த காலத்துல இப்போ வந்து அது சரியா இல்ல அப்படின்னா கூட ஃபியூச்சர்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. It can also become normal. Yeah, because example உதாரணமா நான் சொல்றேன், இப்போ delusion எடுத்துருக்கோம், firm fixed false belief ன்னு சொல்லுவோம். ஒரு firmனா தமிழ்ல உறுதியான fixed false belief, தவறான நம்பிக்கை. Fixedனா உறுதியான தவறான நம்பிக்கை. Okay, this is what is a delusion, but we qualify that not which is not accepted by other members of the society. Okay. If it is other people don't subscribe to that view, then it is not a delusion and it is not affecting the person's social functioning in any way. I'll give you an example. Okay. There are many God men in India. They say that they are the incarnation of God. They are firm, fixed, false belief. But it's accepted by many people in the society. He is God's incarnation. Okay, and it has not caused that person any... If you have to look at other areas of his functioning, you have to look at other areas of his functioning. If he is contributing society or something like that, then we can't call it a delusion. Suppose now I tell I am God. Okay, I have this power, and the power, in the power, idella irukku sollite, and nobody accepts it. அவர் லூசியா, he is thinking he is God. அவர் தான் he is thinking he is God. வேற யாரும் is not thinking he is God. And because of that, அவர் உட்காந்துக்கின்னு ஒண்ணுமே வேலை செய்யாம ஒண்ணுமே இது பண்ணாம ஒரு இதுவும் பண்ணாம இருந்தா it will cause problem இல்லையா? அப்போ ஏதோ something wrong somewhereன்னு இவர் விட்டுட்டு போனோம் சொல்லி தான் இது பண்ணுவாங்க இல்லையா? இன்னொரு திங் என்னன்னா வந்து இந்த அப்நார்மாலிட்டியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், இல்லாட்டா வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு போதுலாம் அவேர்னஸ்ன்றது எந்த லெவல்ல இருந்தா போகுது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது அவசியமா? And do you think it is right? It is always, as they say, little knowledge can always be dangerous. Yes.
Comprehensive knowledge, no, that's what, experts in certain fields also. Suppose a person, ortho specialist, if he is talking about cardiac, it's wrong. He will usually refer, because his specialization in that area. So if the little knowledge he may have, because of medicine, he may have little knowledge regarding oncology or cardiology. Adanala, if he starts he is causing harm to the patient. No? So சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, சரி எனக்கு இத பத்தி ஜாஸ்தி தெரியாது, நீ இந்த cardiologist போய் பாரு, இல்லட்ட if he thinks it is something related to oncology, you go meet this ன்னு சொல்லுவாங்க இல்லையா? So that is why they always say, first when you are meeting, it's better to meet a general physician, MD general medicine, because they பெரிய நாலேஜ் இருக்கும், வாஸ்ட் கவரேஜ். So they will refer to the exact தேவையா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. So we'll move on to the this things, like இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு and I need to address it அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒன்று there is a common misunderstanding between psychiatrists and psychologists. அது ஒரு பிரச்சனை. யார்கிட்ட போகணுன்றது ஒரு பிரச்சனை. அண்ட் யார்கிட்ட போனால் வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் there is a thing. So when I think I have a problem, எனக்கு ஃபங்க்ஷனிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா, how do I decide நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனோமா இல்லாட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனோமா இந்த டைம் அப்படின்றது? ஓகே, இப்போ சாதாரணமா if you look at mental disorders and சொன்னா, there is something, I'm talking in very simple terms, minor mental disorders, major mental disorders. Major mental disorders is disorders with psychotic features. Minor mental disorders are stress related anxiety disorders, and the madri phobias and all that. So பயம், பதட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மைனர் அப்படின்னு சொல்லிடலாம். Not that it is not present in there also. It can be present, but இது மட்டுமே இருந்ததுன்னா, this is the predominating picture. So பயம், பதட்டம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, it can be called a minor psychological disorder. Yeah, but it can cause distress also. Here the person is in touch with reality. Okay. There the person is not in touch with reality. இப்போ உதாரணமா அன்னைக்கு அந்த obsessive இது சொன்னேன்ல, இப்போ he feels that it is his own இது கடவுள் இது பண்ணும்போது I'm getting lot of blasphemous thoughts, இல்ல என்னுடைய thought தான் சொன்னா, that is obsession, obsessive compulsive disorderல வரும். Same இது if I feel that இது ரஷ்யா பூட்டின் இதை போடுறாரு, என் தலைக்குள்ள போட்டு எடுக்கிறாருன்னா, that becomes, because I am not in touch with the reality. So the major, I am not in touch with the psychosis அப்படினு நம்ம சொல்லும்போது not in touch with reality அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருக்கும் இல்லையா? Delusion and hallucination, they are not in touch with the reality. It is not accepted by the socio-cultural environment. That because he is not in touch with reality. That is the basic thing. One of the basics, that is what it is, and it's affecting his functioning in many ways. Here, as far as minor mental disorders is, that also affects the person's functioning, but he is able to manage. He is able to manage, and he is in touch with the reality also. Okay. He is in touch with reality. So நிஜத்துடன் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது தான் major psychotic disorders. ஆமா. See, all these things has got a normal இது. இப்போ சஸ்பிஷனே இல்லாத ஆளுனா you will get fooled. I'll give you an example. இப்போ சாதாரணமா இப்போ I know one of my earlier தெரிஞ்ச one of my former students, அவர் ஏதோ இது he was going to the north, he trusts people easily. அவருடைய பேக் ஏதோ அங்கே ட்ரெயினில் வச்சுட்டு பார்த்துக்க சொல்லிட்டு அவர் இங்கே வெளியில் போய் திருப்பி வரும்போது ஆளும் கிடையாது, பேகும் கிடையாது. ஓகே இல்லையா? So that is, see, if you have a little bit இதுன்னா you will be careful, either lock it or something like that. இன்னொன்னு எக்ஸ்ட்ரீம்ல பாருங்க, இப்போ மேலே படுத்துட்டு இருக்கீங்க, அடிக்கடி நீங்க பேக் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, that is என்னப்பா மேல இருந்தே அடிக்கடி பார்த்துட்டு இருக்கீங்க, that is out of இது இல்லையா? So we all suspicion is it has got a protective function. If you look, all animals have that, no? இப்போ ஒரு போலீஸ்மேன் ஆல் ஹேவ் இட், they trained in that. இப்போ ஒரு இது வரும்போது ஏதாவது எங்க பாம்பு வச்சிருக்கா இல்லாட்ட வேற ஏதாவது இருக்குன்னா they trained in that. இப்போ அந்த சந்தேக இதுல தான் பார்ப்பாங்க, இல்லாட்டாவே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும்ல. ஸோ ஆல் தீஸ் ஹஸ் காட் இப்போ பயமே இல்லையானா
it can cause danger to life. Yes. So everything has got its, only when it goes அதான் அந்த view of normality, average விட்டு தவறு இது போனா அதான் சொல்லுவோம்ல இதுல அமிர்தம் விஷமாகலாம் அந்த இதுல மிகையா மாறும்போது தான், அதிகமா மாறும்போது தான் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இந்த மைனர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு முதல்ல யார்கிட்ட போனா பெட்டர்? யாருக்கிட்டையும் வேணாலும் போகலாம், ஹூவர் இஸ் accessible, ஹூவர் இது வேணாலும் போகலாம். பட் இப்போ சாதாரணமாக இந்த மைனர் இதுக்குள்ள தே வில் யூஸ்வலி ஆஃப்டர் இது பார்த்துட்டு தே மே யூஸ்வலி ரெஃபர் டு அ சைக்காலஜிஸ்ட். அண்ட் சைக்காலஜிஸ்ட் முதல்ல போனால் தே மே ஃபீல் இஃப் தெர் இஸ் சம் நீட் ஆஃப், இப்போ ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டர்ல பேனிக் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், ஆங்ஸைட்டி இது ஃபோபியா இருக்கு, அதோட ஃபோபியா வித் பேனிக் அட்டாக்ஸ், இல்லாட்ட சோஷியல் ஃபோபியா வித் பேனிக் ஒரு அக்ரோஃபோபியா வித் பேனிக் அட்டாக்ஸ் வித்வுட் பேனிக். ஸோ அந்த மாதிரி பேனிக் இது இருக்குன்னா the psychologist may feel it's better some medication. He should not prescribe it or she should not prescribe it. They might have some on the team, they can refer to them and they will prescribe medication if they feel that medication is required. So you must have an open mind. So when they come and you feel that okay, this can be managed with psychological methods, ethically you can, no problem. But if you feel no either needs, then ethically you must refer. Yeah, same way the psychiatrist, if he feels it better marundum kodutittu, if you refer to a psychologist for some form of psychological intervention, because he has no time, he's got more patient turnover or 5-10 minutes na paaparu, he may not, so he may refer to a psychologist for psychological methods of intervention. So that, because even they're doing training for psychiatrists, they are exposed to different forms of assessment, psychological assessment. They have to submit 5 idana one or intelligence assessment, one person, just to make them aware. But they do not know the nitty-gritty of it. Just to make them aware. Just like psychologists are also in their training are exposed to the basics of drugs. But that doesn't mean they prescribe drugs. They should not. So just to be what are the side effects, what are the and even psychologists are, because it's all interrelated. Yes. But you cannot exercise that option of giving medicine, just like they cannot do the assessment. They will be aware of it. Okay. So we are aware of why I am asking these questions நார்மல் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இது எல்லாமே ஸ்டாண்டர்டு ஃபாலோ பண்ணுன்றதுன்னு தெரியும், மக்களுக்கும் அது தெரியுன்றதுனால யாரும் மால் ப்ராக்டிஸ் பண்ண போறது இல்லை, அவங்களோட லிமிட்ஸை கிராஸ் பண்ண போறது இல்லை. பட் ப்ரொஃபஷனல்ஸே அதை கிராஸ் பண்றாங்கன்னும் போது மக்களுக்கு அவேர்னஸ் இருந்ததுன்னா தே கேன் ஸ்பாட் அண்ட் தே கேன் சே திஸ் இஸ் நாட் வாட் தே ஆர் சப்போஸ் டு டூ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அண்ட் ஒன் மோர் திங் சார், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டையும் போகலாம், ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டையும் போகலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ஜென்ரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும்? இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன இருக்கும்? ஒரு சாதாரணமா இப்போ எனிதிங், இப்போ நம்ம ஒரு பிசிஷியன் கிட்ட போனாலும் they will get details of இது, என்ன உங்க பிரச்சனை, எப்போ ஆரம்பிச்சது, இது எவ்வளவு நாளா இருக்கு, உங்க ஃபேமிலியில யாருக்காவது இந்த சுகர் இருக்கா, பிபி இருக்கா, திஸ் இஸ் வாட் ஜென்ரலி வி வில் இது. அண்ட் தென் ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இப்போ ஒரு இது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனாலும் they will take the history. History is என்ன கம்ப்ளைண்ட்ஸ், history of that, or history of presenting illness, then any past history, then family history, then childhood history, then pre-morbid personality. இந்த மாதிரி ஆறு முன்னாடி how are you as a person, then ஒரு mental state. அவங்க physical இது பண்ணுவாங்க, நம்ம ஒரு mental state examination பண்ணுவோம். mental state exam, general appearance and behavior, whether the person is well kempt, etc. பேசும்போது eye contact இருக்கா, all these things. Then speech, because speech is the window of the mind, இல்லையா? So speech whether there are any abnormalities, so talk, that's what speech. Thought whether there are any abnormalities, perception whether there are any abnormalities, then primary mental functions in terms of attention, in the primary mental functions, memory, in the மாதிரி எல்லாம் detailed assessment memory னா அப்புறம் ரெஃபர் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு இது, இன்னைக்கு காலம்பரம் என்ன சாப்பிட்டீங்க, அது நேத்து இது, லைக் that you can easily. And simple things like abstraction, எப்படி இது all that glitters is not gold,
what is the answer they are giving, whether it is concrete or abstract. அந்த மாதிரி just ஒரு இது, if they want detail they can send later. அப்புறம் இது ஜட்ஜ்மெண்ட்டு, டெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ ஒரு இதில் தீ பிடிக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் இது. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஆன்சர்ஸ், நான் அதில் குதிக்க போகிறேன், இல்லாட்ட நான் பாட போகிறேன், இல்லை நான் ரெஸ்பான்ஸ். அப்புறம் இன்சைட் இஸ் வெதர் எனக்கு சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார், ஐ எம் ஃபைன், அவங்க தான் சொல்றாங்க எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. So like that there are different levels of insight. So based upon all this, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they also take a history and physical examination. இங்க mental health professional also takes a history and then does a mental state examination. But எல்லா இதுலயும் physical examination பண்ணணும். Even in a mental disorder also physical examination பண்ணணும் to rule out any physiological basis of the complaints. And then they may refer for IQ testing, personal diagnostic testing if it's not clear, and the madri they will refer. And then medication later they feel no, this is can be handled by, no need for medication, can handle to a psychologist on the team ku refer பண்ணுவாங்க. Suppose psychologist is doing the மாதிரி எடுத்துட்டு and then they feel இல்ல இதுல ஏதோ medication தேவைப்படும்னா they will immediately refer to a psychiatrist because they are not supposed to prescribe. அவங்க refer பண்ணிட்டு சார் இந்த மாதிரி history இது, I feel இது medicine will be of help, but you cannot say you give this medicine. அதெல்லாம் medication could be felt, kindly consider na avanga adu idu pannite they suppose they feel illa thava illana adu thiruppi anupuvaanga, illatana okay idu medicine idu prescribe panni ivlo 2 varamo 1 month anupittu appuram they may send back to the counseling for the thing. Okay, ஒரு psychologist கிட்ட வராங்க அப்படினா what is a therapy? What do you mean by therapy or counseling? Adla enna nadakum? Broadly this can be classified as 3 types. Again, supportive, re-educative, reconstructive. Okay. Supportive is all supportive psychotherapy, guidance, counseling, relaxation, இந்த மாதிரி எல்லாம். என்வாயரன்மெண்டல் மேனிப்புலேஷன், ஒரு இடத்துல இருந்து அங்கிருந்து வேற கொஞ்ச நாள் எக்ஸ்டர்னலைசேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கெட் இன்வால்வ்ட் இன் சம் ஹாபீஸ், பேசிக்லி சப்போர்ட்டிங் அ பர்சன் ஹூ இஸ் பேசிக்லி ஸ்டேபிள். கொஞ்சம் அந்த இதுல ஒரு இதாயிட்டாரு, பட் ஸ்ட்ரக்சர் இஸ் பேசிக்லி ஸ்டேபிள். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு சப்போர்ட். இப்போ ஒரு இன்ஜினியர் கிட்ட போய் கேட்கும்போது சார் அதை இடிச்சு யூ டோன்ட் ஹேவ் டு பில்ட் இட், சப்போர்ட் இங்க ஒரு இது ஒரு ஸ்கேஃபோல்டிங்கோ இது இங்க ஒரு தூங்க போட்டா போதும் சார், எல்லாம் இடிச்சிட்டு நீங்க திருப்பியும் யூ நீட் நாட் பில்ட் இட் அகெயின். சில பேர் சொல்லுவாங்க ஐயோ சார் ஒண்ணுமே முடியாது, இது எப்போ விழுன்னு தெரியல, இடிச்சிட்டு போய் இதுதான் பண்ணணும். ஸோ சப்போர்ட்டிவ் இஸ் பேசிக் திங். ego structure is stable. ஏதோ அந்த இதுல அந்த ஸ்ட்ரெஸ்னால is decompensate. So you just need to support. How do you support? Guidance, counseling, externalization of interest, get involved in some hobby, relaxation, prestige suggestion, and then இது environmental manipulation. கொஞ்ச நாள் கொஞ்சம் வேற இடத்துல போய் you change of environment. So like that. So these are all support. Then comes re-educative therapies. Re-educative is you're trying to deal with the person's thoughts, finding out what are the irrational thoughts, trying to change that, challenge that, change சம்பந்தமில்லாத தவறான சிந்தனைகளை we can have irrational thoughts as they are not irrational in terms of psychotic அந்த விதத்துல இல்ல, but irrational thoughts ன்னு சொல்லுவோம்ல. So that's re-educative. And then you have reconstructive, all your psychoanalysis and all that. But most therapies now are a mixture of supportive and re-educative. Cognitive behavior therapy, and supportive therapy, which I was telling you earlier. So reconstructive therapy in terms of either trying to bring about a change in the person's personality, reconstruct, time consuming. Earlier times it used to be done, in most places it is not, but people who have the money and the time, some of them this கொஞ்சம் நல்ல காசு இருக்கிறவங்கலாம் they go for
psychotherapy for years and years. சார், இப்போ இந்த மைனர் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுக்கு ஹவு லாங் வில் தெரப்பி ஆர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட மெடிக்கேஷனோ ஹவு லாங் டஸ் இட் யூஷுவலி லாஸ்ட், லைக் பிஃபோர் யூ கேன் see some change? It depends. In certain cases, depending on what method you are using, you can see changes within a month or something like that. Okay. Some cases we need long-term support. Okay. Like for instance, in many of these either psychiatrists, medicine come psychological methods of treatment advice. Okay. So medicine, like for instance, psychotic disorders, medicine plus along with some psychological methods of intervention. Even in non-psychotic disorders also, medicine, depression and the madri, it will lift the mood. Okay. And at the same time to deal with their negative thoughts, negative view of the universe, negative view of themselves, negative view of the future. They will adopt psychological methods of treatment like cognitive interventions. Okay. So that is also, so minimum of, let's say, or 2 weeks to 1 month to however long it takes. Yeah, but usually they are they don't, unlike this reconstructive which can drag on for thing, they are usually time limited depend. Sometimes you can find in some cases on an average, can we say like maybe about a month or 2 months. Okay. Like that depends. We have to, because every time we do, if it is not working, then we will find out why it's not working and adopt another thing. Okay. It's just like you go to a physician or idu antibiotic kodukararu, adu pududuna appuram paathu he will reevaluate, then he may send some blood test, find why it is not, then may change the medication. Yes. But usually on the madri antibiotics la 1 week adukku mala idu panna maatanga. Yes. And they won't prescribe it also randomly prescribe panna maatanga, because then it becomes resistant to idu. Adanala it depends. So every time usually psychotherapy once or twice a week and the madri idu nadapanga. So every week or once in 2 weeks they will evaluate. Just like in a physician, nimba pogumbodhu maatra saaptinga eppadi irukkinga, we will evaluate. Based on that only some quick idaidum, some will take longer time. But in psychological iduna it takes slightly longer time than physical idu. Ipo or cold edavadhu irundha or vaarathila seriyagum. And the madri psychological idula it may take slightly longer time. Sure. Usually 1 month, 2 months but some may require longer time. Like psychotic and certain other things may require medication and this for a longer time. Some may resolve much earlier, because you are every time you are following up and seeing what, and if it is not working, why it is not working. Is that because sometimes we give the person some homework assignments, whether it's being done or whatever it is, why it is not working, whether the person is maintaining a diary of the negative thoughts, etc. Whether adala paapomla, then why it is not working. Appo we may change the strategy. First of all, there are many interventions. We have to decide. Like for instance, a physician geta pona, there are many medicines. He'll have to decide which is the appropriate. Sometimes tapavum aidla. That also is possible. So that depends a lot on the skill of the that's what they'll say. Some general practitioner, MBBS roaring practice irukku. Avanga solluvaanga correct ah solluvaru pa. Vayasanalum correct ah solluvaru, correct ah idu பண்ணுவாங்க. So like that depends. So if ஒரு நார்மலான பர்சன் அவங்களுக்கு இருக்க ஏரியாவில், ஏன்னா நமக்கு ஒரு டேட்டா பேஸோ எதுவும் கிடையாது பெருசாக, சைக்காலஜிஸ்ட்கோ சைக்காட்ரிஸ்ட்கோ பக்கத்தில் இருக்காங்கன்னு அவைலபிலிட்டிக்காக பார்த்து போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்களுக்கு இவங்க போகிற பர்சன் சரியான பர்சன் தானே இல்லையா அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது பாயிண்டர்ஸ் கொடுக்க முடியுமா? that is a good thing to ponder about, because நம்ம போற இடம் if you're going, the person we are going to is not it can create problems. So usually we can I'll give you an example. If it's educational institution,
நிறைய educational what image we get from the website and all may not be the true what is actually happening there. So one is we will do a background check of the institution. For engineering na we'll go see whether lab irukka adu irukana oru oralavukku theriyum. Then second thing is we will ask some students there if eppadi pa inga irukku faculty eppadi irukku idella irukka lab irukka adla onnume illaya avanga seriya pandrangala adella we will do some background check. Appuram we will say okay in the idla number sale and it has got a reputation madri adhe madri when we look at idana eppadi our degree genuine ida and paakanum. ரெண்டாவது அவர் மீட் பண்ண ஆளுங்களுக்கு இஃப் தே நோ சம்படி அந்த இதில் அந்த லொக்காலிட்டியில் பார்த்தா யாராவது தெரிஞ்சதா இஃப் யூ டூ சம்திங் ஆர் சம்படி ஹூ ஹஸ் மெட் ஹிம் அவங்கள பார்த்து எப்படி சார் அவங்க இது ஐயோ அவர்கிட்ட போவே வேணாம் அவரு இதுன்னு சொன்னா ஸோ லைக் திஸ் சம் பேக்ரவுண்ட் செக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த விஷயத்துல there is one more problem. என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிடுறோம், பெரிய பேக்ரவுண்ட் செக் பண்ணாம போயிடுறோம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருக்கிற இம்ப்ரெஷன்ஸோ இல்லை எப்படி பேசுறாங்கன்றதை வச்சோ இஃப் தேர் குட் ஆர் இஃப் தேர் நாட் குட் எனஃப் அப்படின்றத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுமா ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட்? ஒரு characteristics of an effective psychologist or an effective mental health professional, we can say one is the person must have unconditional positive regard. Okay, must have congruence. Okay, must have empathy. Okay, must be genuine. Must be non-judgmental. Okay, must have experience. Okay, so must be warm, sincere. All this one can judge when meeting one person whether the person is warm, either genuine, either congruence. What I am inside should match with what I must not be role playing. Suppose if I feel my personal thing is alcoholics are all scoundrels, they don't deserve to live, and the mother, if I have my personal opinion, I can have personal opinion. Or if I feel that homosexuals, they are all they are all not to be associated with, they are not either. Suppose if I have that sort of a thing, that is my personal thing. But when I am sitting in front of him, an alcoholic is sitting in front of me, so I will not be congruent with what there is. I am only role playing, and that will become easily evident. Yes, it will be easily evident. Yes. And the warmth and the non-judgmental, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ இப்படி சொல்லலாமா சார்? லைக் பார்க்கும்போதே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம மேல நிஜமான அக்கறை இருக்க மாதிரி தெரியணும். அடுத்தது வந்து எடுத்த உடனே வந்து உன் மேலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லாம இருக்கணும். அதே மாதிரி நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் நல்ல குவாலிட்டின்னு சொல்ல முடியும். ஆமாம், பிகாஸ் see these are some of the things, characteristics a person should possess. Okay, and then what the person should not do, should not blame. Should not say you should do this, you shouldn't do that. So அந்த மாதிரி you should not அந்த மாதிரி blame, finding fault with the that and all one should not do in counseling. Okay, should not ask why. அந்த மாதிரி you should be open to it, and it's up to you to find out why. இல்லையா? ஓகே, ஸோ ஓப்பன் மைண்டடாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். Unconditional positive, வேகமா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராம இருக்கு. non-judgmental. Yes, non-judgmental. Okay. Congruence. Okay. Not role playing. Okay, empathy. Okay. So நம்மளோட பிரச்சனையை உண்மையாவே அவங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கறதும் நம்ம டெஸ்ட் பண்ணி. Good listener. Okay. That all you can make a thing. Okay.
but you should always be careful that, you know, sometimes in one meeting you may not be, but certain things you can, you know, you will be. But the thing is, the person who's going to them itself is in difficulty, no? So whether the person will be perceptive enough to pick up these things is also sometimes yes. Because once when they go and express this, they'll feel a big sense of relief. Yes. So that can color that in subsequent meetings the person may feel. But if for example, ulla poi ukkaradhadilende vandu if they start blaming you, then it's a big red thing. You should not blame the patient, no? Okay. So can we say, sir, பொறுமையா நம்மளோட பிரச்சனையை கேட்டுக்கிறது is a very important quality that you can easily judge. பொறுமையா நம்ம பிரச்சனையை கேட்டுக்கணும் அண்ட் ஒப்பீனியேட்டடா இருக்கக்கூடாது. இது தப்பு, இது சரி அப்படின்றதெல்லாம் ஒப்பீனியேட்டடா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான few basic qualities வந்து absolutely necessary அப்படின்றது. That's what non-judgment. அதான் we say, you know, what you call a person should be genuine. A person should be non-judgmental. Basically, in the Madri qualities and all, you will find in a good human being. See, if you look, you must be basically a good human being. So, if you are a good listener, your party of your training is enough. Okay. If you are speaking to some people, you will find on the listening capacity irukadu, so we can judge they won't be good psychologists, because on the natural tendency irukku appo interrupt பண்ணிட்டு இருப்பாங்க எப்போ இது. So you can find out. And some people are always குற்றம் குறை சொல்றது, judgmental, அந்த மாதிரி இல்லை. You should not blame the patient. So அந்த மாதிரி, and you should not jump to conclusions. அதெல்லாம் is very important. If you are a good listener, அது போதும், உங்களுக்கு half training முடிஞ்சாச்சு. ஓகே. பாக்கி you can pick up, you know, இது empathy அந்த மாதிரி எல்லாம். Empathy is, you know, looking at the person's, that is, if you look at what you know, Carl Rogers has said, this I will tell in English because Tamil translation. Empathy is the capacity to enter another person's phenomenological world, okay, and view it as if it were your own. Not as your own, as if it were your own. Okay. Because if you use it as your own, when the person cries, you also will cry. Entering the person's capacity, it's a capacity to enter the other person's world, phenomenological world, his experiential world, and viewing it as if it were your own. So you have to keep that distance. Then only you will have that objectivity. Because a counselor must always have that objectivity. Yes. If he gets embroiled in that, then it will not. He will always maintain that that professional and the irukano. So as if it were your own. Okay. So you are able to. Otherwise, you know, you will get involved in their emotions, and you will. Yes. You know, and you should not have any either. If you are going through a difficult period, it's better not to take it up, because your things will keep coming. No, whenever that person is saying, you will start thinking about your problems you are having. Yes. So when you yourself are not, you know, nothing, you should not. And that time, so unlike a doctor who can be sick and do practice, a psychologist cannot be sick and practice. It is, when he is in, not well, it's better we'll say, no, and that time suppose they are grieving, they are not in a mood to it, they will say, they will refer it to some not even a physician, sometimes they will say refer to somebody. No, they can prescribe medicine, but still they will feel it's better. But it is easier to be a medical practitioner when you are also having problems, but it is not so possible when you are a psychological practitioner. It is much more difficult. When you think it's better, that time you know, refer to somebody else, you know, that. Because other thing is, as far as for a good effective counselor or a therapist, you must have insight. One blind man cannot lead another. No, you must have insight into your own behavior. If you don't have insight, how will you? Yes.
So that is why in Freudian thing, no, they'll have to go undergo analysis themselves. Okay. It was because Freud had his own neurotic problems. He analyzed, he was better able to understand. Okay. Yeah. So, but when you're going through a personal crisis, it's better not to. That time afterwards, when you stabilize, yeah, you can, because that may give some added, resilience, or it may add benefits to you as a person. Yeah, so that is possible. But when actually going through some, suppose some யதளத prachna or something we don't know what, that time when you yourself or somebody has died in the family and you're grieving over that. So on the madri irukumbodhu, it is better to, but afterwards when you come out of the grief, you will know, better able to understand what a person who's close, who has lost his wife, or somebody who's close, how much that person feels. Yes. So they are able to enter that person's phenomenological world and view it as if it were your own, but not as your own. Yes. Yes. So we'll just summarize what we did today, and then we'll move on. So the first thing we understood is முதல்ல abnormality-னா என்ன அப்படின்னு பார்த்தோம். abnormality வந்து ஒன்று நம்மளால ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கும்போது, தென் அதாவது நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால, அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்மளுடைய செயலை செய்ய முடியாமல் இருக்கிறது இஸ் அ abnormality அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து where it's affecting our functioning. Functioning, அது நம்மளோட செயல்பாட்டை அஃபெக்ட் பண்ணும்போது it becomes abnormal. And another thing is அந்த இதுல it is not only being healthy and not having symptoms, but functioning optimally. ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லை, செயல்பாடும் இருக்கணும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இஃப் இட் இஸ் ஃபாலிங் பிட்வீன் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்ததுன்னா அதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸில் வந்து மேஜர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், மைனர் அப்படின்றது வந்து மேஜர் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து சைக்காசிஸ், அதாவது வந்து ரியாலிட்டியில் கனெக்ட் இல்லாமல் மனச்சிதைவு ஏற்படுறது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் போன்ற விஷயங்கள்லாம் மைனர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் சைக்காட்ரிஸ்ட்க்கும் சைக்காலஜிஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தோம். சைக்காட்ரிஸ்ட்க்கு வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷனர், மருந்து கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு உரிமை கிடையாது. பட் ஆனால் சைக்காலஜிஸ்டுக்கு தான் வந்து ஒரு ரிப்போர்ட்டை எழுதுறதுக்கோ ரிப்போர்ட்டை சைன் பண்றதுக்கோ உரிமை இருக்கு. சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்டை சைன் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் அது யூஸ்வலா செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. அண்ட் தென் ஒரு பிரச்சனைன்னும் போது ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டே இல்லை சைக்காட்ரிஸ்ட் கிட்டே போகணும் அப்படின்னா யார்கிட்ட வேணா போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு பேரோட ஹெல்ப்பும் சில நேரத்தில் தேவைப்படலாம். கரெக்ட். ஸோ அண்ட் தென் ஒரு குவாலிட்டி ஆஃப் அ குட் சைக்காலஜிஸ்டோ சைக்காட்ரிஸ்டோ பார்க்கும்போது முதல்ல இந்த அக்ரிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து அவங்களுக்கு கேட்குற திறமை இருக்கா, பொறுமையாக கேட்குறாங்களா, இன்னொன்று ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கேட்குறாங்களா, நம்மள பிளேம் பண்ணாமல் இருக்காங்களா, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். All that I think, more or less, fine. Great. But if we have not gone into each of the disorders, because we only looked at the overview. So அது தேவைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லை இல்லையா? This basic understanding is good enough. So as you said, when they will approach us, when they feel that discomfort, okay, and that they will feel. But another thing is, because of the stigma, sometimes people may avoid. Many times because of stigma, they may not see. Unlike physical ailments, which we readily go and meet anybody, as far as mental, symptoms or mental, we are usually hesitant to meet any professional because of the stigma attached to it. Yeah. See, because stigma is a mark in which the person is not looked at as an individual, but one or label attached, all the thing associated with that label gets stuck onto him. So, person is not looked at individually, but because on the label is mental disorder or whatever it is, whatever misconceptions related to things can get attached to them, which may not be true. And the reason why they
have this hesitation. Why stigma happens is, one, they feel because of many things, number TV they think such people are dangerous, risky, unpredictable, and all that. There might be a few instances that even normal people are sometimes unpredictable, they are sometimes dangerous, but because of all this, and sometimes they may feel it may spread, all this, anything, when they feel the COVID விஷயத்துல, it is contagious, so it will spread, so அதனால stigma, COVID நாவே போகாத, இது பண்ணாத, இது, so all those things are associated with that because of the fear than a main. Yes. Fear the main. So all this can it can affect a person seeking help. Yes. Even COVID varumbodhu many people refuse to seek help. Because அந்த இதை சீல் பண்ணிடுவாங்கல்ல, வீட்டுக்கு முன்னாடியே போய் இதை அடிச்சு, many people refuse to seek help. ஸோ இதுனா மென்டல் இதுனா என்ன ஆயிடும்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்டிக்மா அட்டாச்ட், people may not so readily seek help, unlike physical. So அதுல awareness programs எல்லாமே will be of help. Finally, we'll talk about the books. கடைசியாக இன்டர்வியூ முடியறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. டாக்டர் தாமஸ் எழுதிய ஒரே ஒரு புத்தகம் இதுதான். இதுவும் அவர் எதையும் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வெளியில் பெருசாக சொல்லணுன்றதுக்காகவோ இல்லை. இது ரொம்ப சிம்பிளான புத்தகம் தான், ஆங்கிலத்தில் தான் இருக்குது. புத்தகத்துடைய உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிஜ மனிதனின் கதை. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட, ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனைன்னு கருதக்கூடிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை கதை தான் இந்த ஒரு புத்தகம். இதை சைக்காலஜியில் கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் கேஸ் ஸ்டடி. மோஸ்ட்டாக இதை சைக்காலஜிஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுவாங்க. இதில் டாக்டர் தாமஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை நார்மலான மக்களும் படித்து புரிந்து கொள்ளும் அளவிலும், அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பிரச்சனை நமக்கு இருந்தது அப்படின்னாலும் அதையும் தாண்டி நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஒரு பிரச்சனைன்றது அவ்வளவுதான், ஒரு பிரச்சனை தான், அதை தாண்டினா பெரிய வாழ்க்கை இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காகவும் தான் இந்த ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. அதை நீங்க புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த புத்தகத்திலிருந்து விற்பனையிலிருந்து வரும் அனைத்து பணமும் ஒரு சேரிட்டி, அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே தான் பயன்படுத்தப்படும், அது அவருடைய பர்சனல் பேங்க்குக்கு போகாது அப்படிங்கிறதையும் விதத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சார், இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நடுவில் என்னால் நடத்த முடியாத இருந்த ஒரு விஷயம், ஆனால் உங்களுடைய ஹெல்ப்பாலே இன்னைக்கு இதை நடத்த முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். இது ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு அக்கேஷன். ஐ தேங்க் டாக்டர் ஜிதேந்திரா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I'm very happy that he is utilizing his full potential and spreading awareness and help to so many. I heard it's in millions, so I'm very very happy. A teacher is always happy when the student does better than the teacher. So I'm very happy over that, and I wish him all success in his endeavors. And he's also a good musician, so he also composes, very creative person. I wish him all. Thank you so much. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching this video and have a great time.